ரொம்ப டீப் திங்கிங் போல. லான்சி, என்னோட ஃப்ரெண்டு சாம் உனக்கு தெரியும் தானே? ஆமா, அவனுக்கு என்ன இப்ப? அவன் நீங்க கேத்தலிக்ஸ் எல்லாம் ஏன் மாதாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆமா, அவன் வேற சபை இல்ல. ஓகே ஓகே. சரி, பிஷப் தாத்தா கிட்ட கேட்டுருவோம். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் இந்த கிறிஸ்டியன்ஸ்லயே ஒரு சில சபையினர்லாம் மாதாவுக்கு முக்கியத்துவமே தர மாட்டேங்கிறாங்க? பிஷப் தாத்தா, நம்ம மாதாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரமோ இல்ல இதுதான் சரியா? சொல்லுங்க தாத்தா. கடைசியில சொன்னல இதுதான் சரியா அப்படின்னு. அதுதான் சரி. ஏன்னா நம் கடவுளுடைய மீட்பு திட்டத்துல, அதாவது நாம் எல்லாம் உலக மக்கள் எல்லாம் கடவுள்கிட்ட போய் சேர வேண்டிய அந்த புது வாழ்வு திட்டத்துல மாதாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு கடவுள். அதை பைபிள்ல நம்ம பார்க்குறோம். இப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சப்ப உனக்கும் பெண்ணுக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு பைபிள்ல முதல் புத்தகத்திலே அந்த பெண் மரியா குடிக்குது. அதே போல ஏசாயாகமத்துல கன்னி கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார். அந்த கன்னிங்கிறதும் மரியாவை குறிக்கும். அதுக்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்தப்ப இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அவர்கள் பெற்றெடுத்து கொடுக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்து பணி செய்யும் போது கூடவே போகிறாங்க. காணா ஒரு திருமணத்துல மக்களை பார்த்து அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி இயேசுவை காட்டுறாங்க. கடைசியில சிறு அடியில் நின்று இந்த உலகம் முழுசையும் இயேசுவோடு சேர்ந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அதனால கடவுளுடைய மீட்பு திட்டத்துல, நம் அனைவருடைய வாழ்வு திட்டத்துல இயேசுவுக்கு அடுத்து அன்னை மரியாள் மிக முக்கியமான இடம் பெறுகிறார்கள். ஏன் அப்படின்னா, அன்னை மரியாள் இயேசுவனுடைய முதல் சீடர். முதல்ல அந்த இயேசுவை உள்ளத்திலே தாங்கினார், பிறகு உதிரத்திலே தாங்கினார், கரங்களிலே தாங்கினார், அவரை சிறு பிள்ளையாக நடத்தி சென்றார். கடைசியில சிலுவையிலே அவரை தாங்கினார். சிலுவைக்கு அடுத்து அவருடைய மடியிலே அவர் தாங்கினார். இப்படி இயேசுவோடு நெருங்கி அவங்க வாழ்ந்ததுனால, இயேசு மாதிரியே நம்ம வாழணும்னா இப்படி அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். அதனால்தான் அன்னை மரியாள் மிக முக்கியத்துவம். திரு அவையில 15வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த அன்னை மரியாள் பக்தி பத்தி யாரும் கேள்வி கேட்கல, யாரும் ஒன்றும் சொல்லல. பிற்பாடு இந்த திருச்சபையில் சில பிளவுகள்லாம் வந்த பிற்பாடு தான் இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனால் தொடக்க காலத்திலிருந்து அன்னை மரியா மிக முக்கியமானவர்கள், நம் அனைவருக்கும் தாய். இந்த மாதத்துல நம்ம அன்னை மரியாவுக்கு நம்முடைய பணிவான அன்பான வணக்கங்களை செலுத்துவோம். செய்வோமா? செய்வோம் தாத்தா. மரியே வாழ்க.